மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பிரேக் பழுதாகி கார் மற்றும் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இதுகுறித்த விவரங்கள். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து பிரேக் பழுதாகி முன்னால் சென்ற சொகுசு கார் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து. இதில் சிக்கி 3 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அங்கு இருந்தவர்களும் போக்குவரத்து போலீசாரும் அனுப்பி வைக்கப்பட்டனர். தற்போது ஐயப்ப சீசன் என்பதால் வட மாவட்டம் மற்றும் வட மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுவிட்டு அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம். இவர்களின் சுமையை போக்குவதற்காக அரசு போக்குவரத்து கழகம் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பார்க்கிங் அமைத்து அங்கிருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சிறப்பு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சிறப்பு பேருந்தில் ஐயப்ப பக்தர்களை ஏற்றி சென்று கொண்டிருக்கும் போது அரசு பேருந்தின் பிரேக் பழுதாகி முன்னால் சென்று கொண்டிருந்த சொகுசு கார் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை அங்கு இருந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் அங்கு நின்று கொண்டிருந்த பொதுமக்களும் மீட்டு அவர்களை உடனடியாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் பேருந்தில் சிக்கி மாட்டிக்கொண்டிருந்த 2 சக்கர வாகனங்களை மீட்டு அந்த டிரைவரை அரசு பேருந்தினுடைய ஓட்டுநரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். நல்லா கொடுத்துரு.